அனைவருக்கும் வணக்கம். என்னால முடியாது, பயமா இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு குரல் கேக்குதா? அதுதான் லிட்டில் மீ. என்னால முடியும், நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு குரல் கேட்கும். அதுதான் பிக் மீ. இந்த வீடியோல பயத்தை பிக் மீ மூலியமா எப்படி குறைச்சி நம்மளுடைய லைஃப்ல அச்சீவ் பண்றதை பத்தி பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளும் ரெண்டு விதமான மைண்ட் செட்ஸ் இருக்கும். ஒன்று லிட்டில் மீ, இன்னொன்று பிக் மீ. லிட்டில் மீனா எப்பயுமே ஒரு பயம், என்னால முடியாதுன்னு நினைக்கிறது, நம்ம மேலேயே நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. பிக் மீனா கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது, நம்மளால பேச முடியும்னு நினைக்கிறது. லிட்டில் மீ எப்பப்பெல்லாம் வரும், நம்ம ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போறோம், இல்ல ஒரு கூட்டமா இருக்கிற இடத்துல நம்ம பேசணும், இல்ல நம்மளுடைய ஆபீஸ்ல ஹையர் அபிஷியல்கிட்ட நம்ம பேசும்போது, இல்ல ஒரு கஸ்டமர் கால்ல நம்ம பேசும்போது, அப்பெல்லாம் நமக்கு ஒரு தயக்கம், பேச முடியாம இருக்கும். அப்பதான் இந்த லிட்டில் மீ தான் இதுக்கெல்லாம் காரணம். இந்த சூழ்நிலை தான் பிக்மியை நம்ம உள்ள கொண்டு வரணும். எனக்கு தெரிஞ்ச 3 விஷயம் இருக்கு எப்படி நம்ம பிக்மியை டெவலப் பண்ணிக்கிறது. விஷுவலைசேஷன், ரீஃப்ரேமிங், ஆங்கரிங். விஷுவலைசேஷன்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ண போறோம்னா அது எப்படி சக்சஸா பண்ண போறோம்னு நினைச்சு இமேஜின் பண்ணி பார்க்கறது. உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா, அந்த இன்டர்வியூல போன உடனே அவங்களுக்கு ஹை சொல்லிட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு ஆன்சர் கரெக்டா சொல்ற மாதிரியும், கடைசியில நம்ம நல்லா இன்டர்வியூ பண்ணிட்டு நம்மள கடைசியா குட் ஜாப்னு சொல்ற மாதிரியும் அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோன்னா கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ரீஃப்ரேமிங். நமக்குள்ள ஒரு சில நேரத்துல நெகட்டிவ் தாட்ஸ் வரும், அது எப்படி நம்ம பாசிட்டிவா மாத்துறது, இன்ஸ்பயர் பண்ற மாதிரி. இதுதான் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆங்கரிங். ஆங்கரிங் நம்மளுடைய பிசிக்கலா பண்ற விஷயம். எப்பயுமே ஒரு சேலஞ்சான சுச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், ரெஸ்ட் கட்டாயிடும். அப்ப என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு, அப்புறம் ஒரு டீப் எரித்து எடுத்துக்கிட்டு, ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் இங்கே அங்கேயும் நடந்துட்டு, அப்புறம் அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும்போது நம்மளால கான்ஃபிடென்ட்டா ஹேண்டில் பண்ண முடியும். இதை தவிர ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. எதை பார்த்தா பயம் வருதோ அப்ப என்ன பண்ணணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனை திருப்பி திருப்பி பண்ணும்போது பயத்து கூட நம்ம அடங்கும் போது பயம் போயிடும். அதுக்கு சின்ன சின்ன வெற்றியை நம்ம கொண்டாடணும். அப்புறம் திங்க் பிக், ஆக்ட் பிக். நம்மளோட அடுத்த லெவல்ல இருக்கவங்கள்ட்ட பழகணும். பழக பழக நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நான் இந்த லிட்டில் மீ பிக் மீய எங்களுடைய டிஎஸ்எஸ் குரூப்ல யுவராஜ்னு ஒருத்தர் செஷன் எடுத்தார். அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். அது என்னுடைய ஆஃபீஸ்ல மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் திக்குனாலும் நான் நல்லா கான்ஃபிடென்ட்டா என்னால பேச முடியும். இந்த பிக்மிங்கிறது ஒரு பெரிய சூப்பர் ஹீரோலாம் கிடையாது. அது நமக்குள்ள இருக்கிறது தான். அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெளியில கொண்டு யூஸ் பண்ணிக்கிறது முக்கியம். எப்பெல்லாம் உங்களுக்கு சேலஞ்சான சுச்சுவேஷன் வருதோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு டீப் பிரேத் எடுத்துட்டு அப்புறம் அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிக்மி நம்ம கூட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்க உங்களுடைய லைஃப்ல பிக்மி யூஸ் பண்ணி எப்படிலாம் நீங்க லைஃப்ல எந்தெந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.